இஸ்ரேலுடைய அழுத்தம் அமெரிக்கா மீது இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியாம அவங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, இதுல நான் முதல் கட்டமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்பது நாம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஹமாஸ்னுடைய தாக்குதல் தான். அங்கதான் இந்த இந்த ஆரம்ப புள்ளி அங்கதான். ஆனால் அது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இல்ல, ஒரு சாதாரண செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாது. 1500 பேரை ஒரு இடத்துல இருக்கின்ற நபர்களை அடித்து நொறுக்கி கொண்டு விட்டார்கள் என்ற அந்த விஷயம் அது இஸ்ரேலி சொசைட்டியை அப்படியே உலுக்கிடுச்சு. அதன் பிறகு இது யாருடைய வாட்சில் நடக்குது? பெஞ்சமின் நேட்டன்யாகுடைய வாட்சில் நடக்குது. அதிலிருந்து அவர் மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மீளவே முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனை அடிச்சு நொறுக்கிறாரு. அது வெஸ்ட் பேங்க் ஆனாலும் சரி, காசாவானாலும் சரி. காசா இன்னைக்கு ஒண்ணுமே நிக்கலாங்க. அது ஒரு பில்டிங் கூட அங்க சேதமடையாத பில்டிங் கிடையாது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி 15,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதன் ஏறத்தாழ 1,00,000 பேர் மொத்தமாக அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் எல்லாருமே. அதை தாண்டி கூட இன்னைக்கு ஒரு 20,00,000 பேர் அந்த ஊர்ல இருக்காங்க. அந்த 20,00,000 பேரையும் இவர்கள் கொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர்கள் தினம் குண்டுமலை அங்க பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதாவது நான் என்னுடைய வாட்சில இது நடந்தது, நான் தலைவரா இருக்கும்போது இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதுல மீள முடியாது. இன்னைக்கும் இஸ்ரேல் கூட இல்லை என்றால் ஐடெஃப், இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் கூட இன்னைக்கு மக்கள் இருந்தால் கூட பெஞ்சமின் நேத்தனியாவுக்கு எதிராகத்தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இவருக்கு இந்த போர் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு என்ன பண்றாரு இவர்? லெபனான் அட்டாக் பண்றாரு. அங்க இருக்கிற ஹிஸ்புல்லா என்ற அந்த போர்வையில் கச்சா முச்சான்னு இருக்கிற பில்டிங் எல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ ஐரனிஸ் ஆஃப் ஐரனிஸ், இப்போ சிரியா என்பது ஒரு டீஸ்டபிளைஸ் நாடு. லெபனான் இருக்கிற நபர்கள் சிரியாவுக்கு தஞ்சம் போகிறார். அதாவது அங்க ஒண்ணுமே கிடையாது, அங்க ஒரு லாண்ட் ஆர்டர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஊருக்கு ஓடி தஞ்சத்தில் போறாங்க. அதன் பிறகு சிரியாவை அடிக்கிறாங்க.